என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சென்னையிலேருந்து எண்ணூருக்கு போகிறதுல காட்டுப்பள்ளின்னு ஒரு கிராமம், ரொம்ப சின்ன கிராமம், ஒரு தீவுன்னே சொல்லலாம். பாமர ஜனங்கள் உள்ள இடம், பவித்திரமான பூமி, அது தவத்துக்கு ஏற்ற இடம். சென்னையில் வசிக்கிற ஒருத்தர் சண்முக சுந்தர முதலியார், அவருக்கு சொந்தமாக பெரிய எஸ்டேட் இருக்காங்க. சண்முக சுந்தர முதலியார் பெரிய தர்மகர்த்தா, குரு பக்தர் கூட. காஞ்சி மகான் கிட்டக்க அளவில்லாத பக்தி. அவர் மட்டும் இல்லை, புள்ள அந்த குடும்பம் எல்லாமே பெரியவாளோட பக்தி கொண்ட குடும்பம். நடமாடு தெய்வம் ஒரு தடவை காசி யாத்திரை போதோ அந்த காட்டுப்பள்ளிக்கு விஜயம் பண்ணியிருந்தார். அடுத்த தரத்துலேருந்து வியாச பூஜை, சாத்துர்மாசி விரதம், நவராத்திரின்னு ஒரு 4.5 மாதம் அங்கே தங்கி இருந்தார். முதலியார் பண்ணின தவ பயனது அந்த ஊரில் அவர் தங்கி இருந்திருக்கார். ஒரு சமயம் முதலியார் அவர் மற்றும் கிருஷ்ணானந்தத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இஸ்லாமிய நண்பர். அவருக்கு தீராத வயிற்று வலி, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். மகாபெரியோட மகிமையை தெரிஞ்சுட்டு அந்த நண்பர் சுவாமிகளை தரிசிக்க ஆசைப்பட்டார். சுவாமிகள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவரை அழைச்சிட்டு போனார். அன்போடு விசாரித்தார். அவரோட குடும்ப விரும்பெல்லாம் தெரிஞ்சுட்டார். அவரோட வயிற்று வலியை பற்றி கேட்டு அறிஞ்சிட்டார். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். அந்த இஸ்லாமிய நண்பர் முதலியார்கிட்டக்க என்னோட வயிற்று வலி பூர்ணமாக குணமாயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்ட கிருஷ்ணானந்தன் என்ன பண்ணினார், அவரோட மனைவிக்கும் ரொம்ப வயிற்று வலி கோளாறு பிரச்சனை தான். அதே மாதிரி அவரையும் அழைச்சிக்கிட்டு போனார். நான் நடமாடும் தெய்வம் அவரை, நீ 1 வாரம் காட்டுப்பள்ளியிலேயே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி தங்கி இருந்தார். ஒரு நாளைக்கு அவரோட மச்சினரை கூப்பிட்டு குளத்தங்கரை பக்கத்தில் ஒரு சின்னதாக குளியல் அறை மாதிரி ஒன்று தடுப்பு வை அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரியே தட்டியால் அறைக்கு செஞ்சாச்சு. சுவாமிகள் தன்னோட தரிசனம் இந்த ஒரு வயசான பொண்ணுட்டக்க இவளை கூட்டிட்டு அந்த இதுக்கு போயிட்டு, நான் சங்கரமூலீஸ்வரருக்கு பண்ணின அபிஷேக தீர்த்தம் இருக்குது, அதை அவளுக்கு தலையில் ஊற்றி ஸ்நானம் பண்ண வை அவளை அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் அது மாதிரியே பண்ணினா. அவளுக்கும் வயிற்று வலி சரியாயிடுது. ஒரு தடவை கப்பலில் வேலை பண்ணுற ஒருத்தர் எப்படியாவது பகவானை தரிசனம் பண்ணணும்னு வந்துட்டு சென்னையிலேருந்து ஒரு போட்டு பிடிச்சி காட்டுப்பள்ளிக்கு வந்துவிட்டார். அன்றைக்கின்னு பெரியவா 6 மணிக்கு தான் தரிசனம் 4 மணிக்கு தான் தரிசனம் கொடுக்க போகிறார். இவர் மறுபடியும் 6 மணிக்கு போர்ட்டுக்கு போய் ஆகணும். என்ன பண்ணுறது, படகுல போயிட்டு போர்ட்டுக்கு போயிடுமே. இவர் இப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு, என்னடா பண்ணுறதுன்னு. கப்பலை பிடிக்கணுமே, எப்படி நேரம் இருக்காதுன்னு தவிக்கிறார். பெரியவரும் அவர்கிட்ட நிதானமாக பேசுகிறார். ஊர் என்ன, பேர் என்ன எல்லாம் விசாரித்து, வங்காளத்தோட அஷ்டவசுக்களோட வம்சம் அப்படின்னு எல்லாம் அப்படியெல்லாம் கேட்டு பேசிகிட்டு இருக்கார். அப்புறமா கேட்டார், கப்பலில் விஷயமான பல நுண்ணிய செய்திகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ஆமாம், நீ 6 மணிக்கு கப்பலுக்கு போகலன்னாக்கா உனக்கு தண்டனை உண்டா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டிருக்கார். அப்போன்னு பார்த்து ஒரு பரம பக்தர் ரமேஷ் ஐஏஎஸ்ன்னு தரிசனத்துக்கு வந்தார். மகான் அவர்கிட்ட பேசிட்டு, நீ எப்படி வந்தேன்னு கேட்டிருக்கார். நான் காரில் வந்தேன்னு உடனே அப்போ ஒன்று இவர் கப்பலில் இருக்கார், இவரை 6 மணிக்கு இவர் போர்ட்டில் இருக்கணும், நீ போய் காரில் விட்டுடு அப்படின்னுட்டார். அந்த கப்பல் அதிகாரிக்கு நிம்மதி, ஆனந்தம், அதை விட மகான் மேலே இருக்கிற கருணை அப்படியே உருகி போயிட்டார். முதலியார் ஒரு தடவை வியாச பூஜை பிக்ஷாவந்தனம் செஞ்சுட்டார். அப்போ ஆற்றுல இருந்த தங்கக்கிணத்துல தேனை ஊற்றி தேங்காயை மேலே வச்சு ஸ்ரீமத சம்பிரதாயப்படி மகானுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். உடனே மகான் குறும்பா முதலியார்கிட்ட, கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் உள்ள இருக்கிறதுனால ஆற்றுல தங்க நகைகள் தவிர வேறு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மடத்துக்கு கிண்ணத்தை தர்றையா அப்படின்னு சொன்னார். அப்போ இந்திய பாகிஸ்தான் சண்டை வேற நடந்துருக்கு. என்ன பண்ணினார், பாரத நாட்டுக்கு வெற்றி வேணும், என்ன பண்ணலான்ட்டு அது வந்து யாகம் செஞ்சு அதே தங்க கிண்ணத்தில் தேன் பிரசாதத்தை ரொப்பி, அப்போ முதலமைச்சராக யார் இருந்தா, பக்தவச்சலம் இருந்தார், எல்லை வீரர்களுக்கெல்லாம் பிரசாதத்தை கொடுக்கும்படி சொல்லிட்டார்.
அந்த வெள்ளைக்கு தங்க கிண்ணத்தோட அப்படியே பிரசாதத்தை எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அருள் பிரசாத் மகிமையால் இந்தியாவுக்கு வெற்றியும் கிடச்சிது.